பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தையை கவனித்து பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 31வது வசனம். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். யார் கூட்டி சேர்ப்பா? தேவ தூதர்கள். இன்னைக்கு இந்த உலகத்தில் ஊழியர்கள் உங்களை பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று சொல்லுகிறார்கள், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள் என்று சொல்லுகிறார்கள், உண்மையாய் வாழுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இந்த உலகத்திலிருந்து உங்களை எடுத்துக்கொள்வதற்காக அல்லது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்காக யார் வரப்போகிறா அப்படின்னா தேவ தூதர்கள். அவர் மேகத்தின் மீது வருவார். தேவ தூதர்கள் பூமியின் 4 திசைகளிலும் இருந்து அவரால் தெரிந்து கொண்டவர்களை மட்டும்தான் கூட்டி சேர்ப்பார்கள். நீங்கள் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருப்பீர்களா? உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பினால், உண்மையாய் வாழ்ந்தால், பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அவருடைய வருகைக்கு நீங்கள் போகலாம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.